மறைந்த பழம்பெரும் நடிகை சௌகார் ஜானகியின் உடல் மருத்துவமனையிலிருந்து தேனாம்பேட்டையில் உள்ள அவரது இல்லத்திற்கு கொண்டு வரப்பட்டது. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சதீஷ் முருகன் வழங்க கேட்கலாம். சதீஷ் முருகன், வணக்கம். தற்பொழுது சௌகார் ஜானகி அவங்களுடைய உடல் வீட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அங்கே என்னென்ன சடங்குகள் தற்பொழுது முன்னெடுக்கப்பட்டிருக்கு, அவருடைய உடல் எப்போது பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்கு பார்வைக்கு வைக்கப்பட இருக்கிறது, விரிவான தகவல்கள். வணக்கம் பார்த்திபன். பழம்பெரும் நடிகை சௌகார் ஜானகி இன்று சென்னை ஆழ்வார்பேட்டையில் கூடிய தனியார் மருத்துவமனையில தீவிர சிகிச்சை பிரிவுல கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில அவரது உடல்நிலை மோசமடைந்து இன்றைய தினம் அவர் மரணம் அடைந்தார் என்கிற அதிகாரப்பூர்வ தகவலை மருத்துவமனை தெரிவித்திருந்தது. 94 வயதான அவருக்கு 2 பெண்கள், ஒரு ஆண் குழந்தை என 3 குழந்தைகள். அவர்களுடைய பேரன் பேத்திகள் அனைவருமே கடந்த ஒரு வார காலமாக சென்னை அமெரிக்காவில் இருந்தனர். சென்னையில் ஒரு பெண் ஒரு மகள் இருந்தார்கள். அவங்க அனைவருமே தற்போது மருத்துவமனையில தான் இருந்தார்கள். தற்போது ஒரு மணி நேரத்துக்கு முன்பாக மருத்துவமனையிலிருந்து அவரது உடல் என்பது தேனாம்பேட்டை செனட் ஆஃப் சாலை 2வது சாலையில் இருக்கக்கூடிய அவரது அடுக்குமாடி குடியிருப்பிற்கு எடுத்து வரப்பட்டது. ஆம்புலன்ஸ் முன்பாக அவரது புகைப்படம் வைத்து அங்கிருந்து எடுத்து வரப்பட்ட உடல் என்பது தற்பொழுது அந்த வீட்டினுடைய கீழ்தளத்துல தனியாக, அதாவது உறவினர்கள், நெருங்கிய நண்பர்கள் மட்டுமே பார்ப்பதற்கு இன்றைய தினம் என்பது அனுமதிக்கப்படுகிறது. அதற்கு முன்பதாக அவர்களது சமூக வழக்கப்படி, அந்த இந்து முறைப்படி பல்வேறு சடங்குகள் என்பது நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து இந்த சடங்குகளை எடுப்பதற்கோ அந்த சமயத்துல யாருக்கும் அனுமதி இல்லாத நிலையில இரவு நேரங்களில் வரக்கூடிய நெருங்கிய உறவினர்கள், நண்பர்கள் மட்டும் தற்பொழுது பார்ப்பதற்கும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நாளை காலை 10 மணிக்கு அவரது உடல் என்பது அவரது இல்லத்திற்கு முன்பாக பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக பல்வேறு ஏற்பாடுகளை மாநகராட்சி மற்றும் காவல்துறை தரப்புல செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக காவல்துறை தரப்புல ஒரு துணை ஆணையர் தலைமையில 50க்கும் மேற்பட்ட போக்குவரத்து காவல்துறையினர் மற்றும் போக்குவரத்து காவல்துறையினர் இந்த பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். முழுவதுமாக எந்த வழியாக பொதுமக்கள் உள்ளே வர வேண்டும், எப்படி அவருக்கு அஞ்சலி செலுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு நடைமுறைகள் என்பதை திட்டமிட்டு அதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. இரும்பு தடுப்புகள் அமைக்கப்பட்டு ஒரு முழுமையான பாதுகாப்பு என்பது காவல்துறை தரப்புல வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில நாளை காலை 10 மணி முதல் பொதுமக்கள் பார்வைக்கு என்பது வைக்கப்பட இருக்கிறது. அவர்களுடைய, அதாவது சௌகார் ஜானகி குடும்பத்தினுடைய அதிகாரப்பூர்வமாக இந்த நிகழ்ச்சிகள் தொடர்பான தகவல்களை வழங்கக்கூடிய பிஆர்ஓவாக இருக்கக்கூடிய நபர்கள் நாளை மறுநாள் காலை அவரது இறுதி ஊர்வலம் நடைபெறும் என தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இன்றைய தினமே பார்த்தோம் என்றால் நாளை காலை தான் மருத்துவமனையிலிருந்தே உடல் வீட்டிற்கு கொண்டு வரப்படுவதாக முதற்கட்ட தகவல் வெளியான நிலையில தற்போது அந்த சடங்குகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள், அதே போன்று தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் இவரது அஞ்சலி செலுத்த வருவார் என்கிற அடிப்படையில அந்த புரோட்டோகால் அடிப்படையில தற்பொழுது இந்த நிகழ்வு என்பது மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்று இரவு கொண்டு வரப்பட்ட உடல் அவர்களது உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடைய பார்வைக்கு வைக்கப்பட்டு இந்த சடங்குகள் எல்லாம் இறுதி செய்யப்பட்ட பிறகு நாளை காலை பொதுமக்கள் பார்வைக்கும், நாளை மறுநாள் அந்த இறுதி ஊர்வலம் என தற்போது வரை அந்த தகவல் வெளியாகிறது. இந்த நிகழ்ச்சியுடைய இறுதி கட்ட முடிவு என்பதும் நாளை பின் மாறலாம் என்ற தகவலும் வெளியாகிறது. இன்னும் இன்றைய தினம் தற்போது வரை திட்டமிட்டபடி நாளை முழுவதும் பொதுமக்கள், பல்வேறு அரசியல் கட்சியினர், திரைத்துறையினர் மற்றும் பல்வேறு தரப்பினர், முக்கிய பிரமுகர்கள் என்பவர்களுக்கு நாளை அனுமதிக்கப்படும். பெசநகர் தகன மையத்துல இடுகாட்டுல அவங்களுக்கு தகனம் செய்வதற்கான அந்த ஏற்பாடுகள் என்பது தற்போது வரை தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. நன்றி சதீஷ் முருகன், உங்களோட விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.